இன்றைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் முருங்கை சாகுபடி மற்றும் முருங்கையிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பது குறித்து இயற்கை விவசாயி ரஞ்சித்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க சார். என் பேர் ரஞ்சித்குமார். நான் கம்பம், புதுப்பட்டி, தேனி மாவட்டத்துல இருந்து வர்றேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஸ்டடீஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு மென்பொருள் துறையில் 15 வருடமா பணி செஞ்சு இது பண்ணிட்டு கோவிட்டுக்கு அடுத்து ஐடி துறை வேணாம் அப்படின்ட்டு ஆர்கானிக் விவசாயத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆர்கானிக் விவசாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் தென்னை, முருங்கை, மூலிகை பயிர் சாகுபடி பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் மதிப்பு கூட்டும் பண்ணிட்டு. நீங்க ஐடி ஃபீல்ட்ல இருந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த எண்ணம் எப்படி சார் உங்களுக்கு தோணுச்சு? எது உந்துதல் சக்தியா இருந்துச்சு? எனக்கு பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்துல நம்ம புதுமையா ஏதாச்சும் பண்ணணும். எல்லாருமே பண்ற அதே இதை பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், விவசாயத்துல நிரந்தரமான வருமானமே கிடைக்காது. ஒரு நேரம் பாத்தீங்கன்னா தக்காளி பழம்லாம் 20 ரூபா 50 ரூபா கூட விற்கும். ஒரு நேரம் 1 ரூபா 2 ரூபா கூட விற்கும். செலவழிச்ச இது கூட அவருக்கு கிடைக்கல. அப்ப எப்பயுமே இடைத்தரகர்களை நம்பி நம்ம இருக்கக்கூடாது. விவசாயியா நம்மளே நம்ம பொருளுக்கான விலையை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல இந்த முருங்கை சாகுபடியில இது பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஊண்டுகோலா இருந்தது ராமு தெம்பலியாங்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சார் தான் எனக்கு ஊண்டுகோலா இருந்தாரு. அவர் தான் முருங்கை சாகுபடி பண்ணுங்க, நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு அவர் தான் எனக்கு ஒரு மென்டாரா கைடா இருந்து எனக்கு எல்லாமே இது பண்ணாரு. எவ்வளவோ பயிர் இருக்கும்போது நீங்க ஏன் முருங்கைய சூஸ் பண்ணீங்க? முருங்கை பாத்தீங்கன்னா ஒரு மிராக்கிள் ட்ரீ, சூப்பர் ஃபுட்னு சொல்லுவோம். சூப்பர் ஃபுட்ல சோயாபீன்ஸ், மரவள்ளிக்கிழங்கு, அவகோடா அதெல்லாம் இருந்தாலும் முருங்கை ஒரு சூப்பர் ஃபுட். இன்னொன்னு நம்ம தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி வளரக்கூடிய ஒரு இது முருங்கைக்கு இருக்கு. அதிகமான ஒரு ஏற்றுமதி பயிருன்னு பாத்தீங்கன்னா முருங்கை தான். அதுல தென் மாவட்டங்கள் குறிப்பா தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா தான் அதிகமா ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. முருங்கை பாத்தீங்கன்னா முருங்கையை நட்டவன் வெறும் கையோட போவான் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. அது என்னன்னா நம்ம முருங்கையை நட்டு அதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வயதான காலத்துல நம்மளுக்கு மூட்டு வலி, கை கால் வலி இருக்காது. அப்ப நம்ம கோல் ஊண்டி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வீட்டுக்கு செல்வம் மாடு, தோட்ட செல்வம் முருங்கை. முருங்கை உண்ண நொறுங்குமாம் மேகம். எப்படின்னா முருங்கை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா தோல் நல்லா பளபளப்பு வரும், தோல் சுருக்கம் வராது, வயதான தோற்றம் வராது. முருங்கையில் அவ்வளவு ஆற்றல் இருக்கு. இப்ப இந்த முருங்கை எப்படி சாகுபடி செய்றீங்க? அதுல இருந்து என்னென்ன மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறீங்கன்னு சொல்லுங்க சார். முருங்கையில 23 வகையான முருங்கைகள் இருக்கு. நாங்க தேர்வு பண்ணது PKM 1 ரகமும் ODC 3 ரகம் 2 தான் தேர்வு பண்ணியிருக்கோம். இதுல நாங்க பண்றது குறிப்பா இலைக்கா வேண்டியான இதுதான் பண்றோம். சரிங்க. நல்லா மண்ணை நல்லா வளப்படுத்துறோம். எப்படின்னா சணம்பு, தக்கப்பூண்டு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு மண்ணை நல்லா ஒரு நைட்ரஜன் கண்டென்ட் அதிகப்படுத்துறோம். படித்துட்டு ஒரு 3-4 உழவு ஓட்டுவோம். 5 கலப்பை ஓட்டுவோம், 12 செட்டி ஓட்டுவோம், ரொட்டோவேட்டர் ஓட்டுவோம். எல்லா உழவும் ஓட்டி ஒரு மண்ணை நம்ம பயிருக்கு ரெடி பண்றதுக்கே 1 மாசம் காலவாசம் எடுத்துக்கிறோம். எதுக்குன்னா மண் வேறு நல்லா ஓடணும், மழை பெஞ்சதுன்னா நல்லா வடிகால் வசதி ஏற்படுத்தி இருக்கணும், களை மேலாண்மையை கட்டுப்படுத்துறது, இதெல்லாம் நாங்க 1 மாசம் உழவுல பண்ணி தான் நாங்க கண்ட்ரோல் பண்றோம். பண்ணிட்டு நாங்க நடவு பண்ணி அந்த நடவு நட்ட 90 நாள்ல இருந்து 120 நாள் வரைக்கும் எங்களுக்கு அறுவடை வந்துடும். அதுக்கடுத்து அறுவடையெல்லாம் 50 நாள்ல தொடர்ந்து அறுவடை எடுத்துக்கிட்டே இருப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா முருங்கை ஒரு ஊட்டச்சத்து, நியூட்ராசிட்டிகல்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், பார்மாசிட்டிகல்ஸ், அனிமல் ஃபீட், இப்படி நிறைய இது இருக்கு. இதுல நாங்க பண்றது பாத்தீங்கன்னா அழகு சாதன பொருட்களா ஷாம்பு, ஹேர் ஆயில், சோப் இந்த மாதிரி பண்றோம். ஊட்டச்சத்து இதுல பாத்தீங்கன்னா முருங்கை பவுடர்ஸ், முருங்கை டீ, முருங்கை கேப்சூல்ஸ், முருங்கை சத்து மாவு, இந்த மாதிரி பொருளும் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 23 வகையான பொருள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த முருங்கை பவுடர் எப்படி தயாரிக்கிறீங்க? இந்த பவுடர் இது எதுக்கெல்லாம் பயன்படுது? இதனுடைய பலன்கள் இதையும் சொல்லுங்க சார். முருங்கை பவுடர் பாத்தீங்கன்னா நாங்க குட் அக்ரிகல்ச்சர் பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிசஸ், குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ், GAP GMPங்கிற இதை ஃபாலோ பண்றோம். குட் அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸ்ல பாத்தீங்கன்னா அங்க இதுல இயற்கை விவசாயத்துல பாத்தீங்கன்னா பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், 5 வகை கரைசல், மீனமினோ அமிலம், இந்த மாதிரி எல்லாம் நாங்க இது பண்ணி சொட்டு நீர் வழியாகவும் சரி, தெளிப்பு நீராகவும் தான் தெளிப்பு இதாகவும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 50 நாள் அறுவடையில பாத்தீங்கன்னா நாங்க அந்த ஒரு முருங்கை செடியை 3 வகையா பிரிப்போம்.
கவனிப்போம். கொழுந்தா ஒரு இதுவும், அடுத்து வந்து கீழே இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள என்னன்னா வந்து பழுப்பு இலைகளாக இருக்கும், முதிர்ந்த இலைகள். அடுத்து அந்த நடுமைய பாகத்தில் இருக்கிற இலையை மட்டும் நாங்கள் எடுத்து அதை வந்து கழுவி அதில் வந்து எந்த பூச்சி தாக்குதலும் எதுவும் இல்லாமல் அதை சுத்தம் பண்ணி அடுத்து வந்து ஏர் பிளான்ச்சிங் பண்ணி சோலார் ட்ரை பண்ணுறோம். சோலார் ட்ரையரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கை இலை வந்து 82% ஈரப்பதம் இருக்கும். அந்த 82% ஈரப்பதத்தை வந்து நாங்கள் 6-8% வந்து சோலார் ட்ரையரில் குறைக்கிறோம். அது வந்து ஒரு 6 மணி நேரம் 6 to 8 மணி நேரத்தில் நாங்கள் குறைச்சி இலையை வந்து அடுத்து மறுபடியும் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணுறோம். குச்சிகள் மற்ற ஏதாவது பழுப்பு இலைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அடுத்து வந்து பவுடரிங் மிஷின் பல்வரைசரில் இது பண்ணி பவுடர் பண்ணுறோம். பவுடர் பண்ணிட்டு அதை வந்து முருங்கை இலை பவுடராகவும் கேப்சூல்ஸாகவும் நாங்கள் பண்ணுறோம். இதை வந்து ஹெல்த் மிக்ஸு சூப் மிக்ஸாகவும் பண்ணுறோம். முருங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இலைகள் காய்ந்த இலைகளில் மட்டும்தான் அதிகமான ஊட்டச்சத்து இருக்குது. ஒரு 26-28% இரும்பு சத்து இருக்குது. அதே நீங்கள் பவுடர் பண்ணிங்கன்னா ஒரு 24% கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டில் வந்து இருக்கிற விட்டமின் ஏ வந்து முருங்கையில் வந்து 4 மடங்கு அதிகமாக இருக்குது. ஆரஞ்சில் வந்து விட்டமின் சி இருக்குது, அது வந்து முருங்கையில் 7 மடங்கு அதிகமாக இருக்குது. எல்லாமே அபரிதமாக இருக்குது. கால்சியம் பாலில் இருக்கிற கால்சியம் ஒப்பிட்டு பண்ணி பார்க்கும்போது 4% வந்து அதிகமாக இருக்குது. பொட்டாசியம் வந்து பனானா இதில் வந்து ஒரு 3% அதிகமாக இருக்குது. எல்லாமே வந்து முருங்கையில் வந்து அதிகமாக தான் இருக்கு. இளநெஞ்சேவா நீ இங்கே வா, இளநெஞ்சேவா தென்றல் தேரில் எங்கும் போய் வரலாம். அட அங்கே பார் மஞ்சள் வான்முகில் கையால் நாம் தொடலாம். கண்ணோடு ஒரு சந்தோஷம், என்னோடு ஒரு சங்கீதம், இந்நேரம் இளநெஞ்சேவா தென்றல் தேரில் எங்கும் போய் வரலாம். அட அங்கே பார் மஞ்சள் வான்முகில் கையால் நாம் தொடலாம். பச்சைப்புல் மெத்தை வீரிக்கும், அங்கே இளம் தத்தைகள் தத்தி குதிக்கும். பட்டுப்பூ மொட்டு வேடிக்கும், செந்தேன் பேர பொன்வண்டு வட்டம் அடிக்கும். சுற்றிலும் மூங்கில் காடுகள், தென்றலும் தூங்கும் வீடுகள். உச்சியின் மேலே பார்க்கிறேன் பட்சிகள் வாழும் கூடுகள். மண்ணின் நாடை போலே வெள்ளம் ஓடுதே, அங்கே நாரை கூட்டம் செம்மீன் தேடுதே. இந்நேரம் இளநெஞ்சேவா தென்றல் தேரில் எங்கும் போய் வரலாம். அட அங்கே பார்
அற்புதம் என்ன உரைப்பேன், இங்கே வர எப்பவும் என்னை மறப்பேன். கற்பனை கொட்டி குவிப்பேன், இங்கே அந்த கம்பனை வம்பு கிழிப்பேன். வர்ணித்து பாடும் கவிஞன் நான், வண்ணங்கள் தீட்டும் கலைஞன் நான். சிந்தனை தேரில் ஏறியே சுற்றிட ஏங்கும் இளைஞன் நான். கண்ணில் காணும் யாவும் என்னை தூண்டுதே, எந்தன் கைகள் நீண்டு விண்ணை தீண்டுதே. இந்நேரம் இளநெஞ்சேவா தென்றல் தேரினில் எங்கும் போய் வரலாம். அட அங்கே பார் மஞ்சள் வான்மூகில் கையால் நாம் தொடலாம். கண்ணோடு ஒரு சந்தோஷம், என்னோடு ஒரு சங்கீதம். இந்நேரம் இளநெஞ்சேவா தென்றல் தேரினில் எங்கும் போய் வரலாம். அட அங்கே பார் மஞ்சள் வான்மூகில் கையால் நாம் தொடலாம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103ல நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஏறும் ஊரும். முருங்கை சாகுபடி மற்றும் முருங்கையிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பது குறித்து இயற்கை விவசாயி ரஞ்சித்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களே, இப்போ நீங்க இந்த பவுடரை வந்து கேப்சூலா பண்றீங்க, அதை நம்ம மக்கள் எப்படி எடுத்துக்கிறது, எந்த அளவுகள்ல எடுத்துக்கிறது, அதோட பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க சார். முருங்கை இலை கேப்சூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, காலை உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 2 கேப்சூல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம நல்லா தண்ணி குடிக்கணும். ஏன்னா முருங்கை வந்து சூடு இது பண்றது, ஒரு ஹீட் இதுதான். தண்ணி குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து நம்ம காலை உணவு எடுத்துக்கலாம். இதை வந்து காலையில் 2 கேப்சூல்ஸ் எடுத்தா போதும். இல்லை அப்படின்னா காலையிலையும் மாலையும் வந்து ஒரு கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். இதை தொடர்ந்து நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா மூட்டு வலி, கை கால் வலி, கண் இது, முடி உதிர்வு தடுக்கிறது, டயபெட்டிக்ஸ், ஹை பிளட் ப்ரெஷர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். பெண்களுக்கு இது வந்து அந்த PCOD இஷ்யூ, மென்ஸ்ட்ரல் இஷ்யூ, அந்த லாக்டிகேஷன், தாய்மார்களுக்கு வந்து அந்த பால் சுரக்கிற இது வந்து முருங்கை வந்து அதிகமாகவே இது பண்ணுது. அதனால வந்து முருங்கை பவுடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு சத்து வந்து 28%, பொட்டாஸ் வந்து 1324 மில்லிகிராம்ஸும், ஃபைபர் நார் சத்து வந்து 19.2 மில்லிகிராம்ஸ் இருக்கு. சுண்ணாம்பு சத்து கால்சியம் வந்து 2003 மில்லிகிராம்ஸ் இருக்கு. அதனால என்ன இது வேணும் அப்படின்னாலும் எல்லா ஊட்டச்சத்து, நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே வந்து அந்த ஒரு 5-8 கிராம் முருங்கை பவுடர்ல கிடைச்சிரும். இப்போ கேப்சூல் சொன்னீங்க, அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல சூப் தயாரிக்கலாம்னு சொன்னீங்க. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க? சூப் வந்து பாத்தீங்கன்னா முருங்கை இலையை காய வச்சு அதை பவுடர் பண்ணிட்டு, அது கூட வந்து முருங்கை காயை வந்து வேக வச்சு அதுல இருக்கிற அந்த கூன் மட்டும் எடுத்து அதை வந்து காய வச்சு, சோலார்ல காய வச்சு அதை பவுடர் பண்ணி, அடுத்து வந்து அது கூட வந்து சில முளைக்கட்டிய பயிரும் சேர்க்கிறோம். உளுந்து, பாசி பயிறு, மஞ்சள், சீரகம், மிளகு, இந்த இந்து உப்பு, ராக் சால்ட், இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது பண்றோம். எப்படின்னா வந்து தண்ணியில இது பண்ணும்போது நல்லா கரையக்கூடிய ஆற்றல் இருக்கணும், நல்ல ஒரு கலரிங் கிடைக்கணும், அரோமா கிடைக்கணும், நியூட்ரிஷன் வந்து அதிகப்படியா இருக்கணும். இப்போ ஒரு 2 கிராம் நம்ம சூப் மிக்ஸ் பண்ணி தண்ணியில குடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான சத்து வந்து நல்லா இருக்கணும். அப்படிங்கறதெல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா முருங்கை தேங்காய் எண்ணெய், அது முருங்கை விதை வச்சு செய்றீங்க இல்லையா? அதை எப்படி செய்றீங்க சார்? முருங்கை விதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 180 நாள்ல வந்து நம்மளுக்கு முதிர்ந்த ஒரு முருங்கை இது கிடைக்கும், காய். அந்த விதையை எடுத்து என்ன பண்றோம், அந்த விதையை வந்து உடைச்சு உள்ள இருக்கிற பருப்பு எடுப்போம். அதை வந்து கெர்னல்னு சொல்லுவோம். அந்த கெர்னலை வந்து கொஞ்சம் வெயில்ல உணர்த்தி எண்ணெயை ஆட்டுவோம். மரச்சக்க எண்ணெய், மிஷின் இந்த எண்ணெய் இது பண்றோம். அந்த எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ விதையை நம்ம இது பண்ணும்போது 285 to 300 மில்லி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த முருங்கை எண்ணெயை வந்து கொஞ்ச நாள் அந்த கியூரிங்னு சொல்லுவோம், அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ண பிறகு
அதை வந்து நாங்கள் எடிபிள் கிரேடு சாப்பாடுலேயும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதை வந்து காஸ்மெட்டிக் கிரேடாகவும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம், ஹேர் ஆயில்ஸாக யூஸ் பண்ணலாம், மூட்டு கை கால் வலிக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு அடிப்பட்ட காயத்துக்கே வந்து முருங்கை எண்ணெய் நம்ம இது பண்ணோம்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஓகே, முருங்கை விதையை வச்சு இந்த ஆயில் மட்டும்தான் தயாரிக்க முடியுங்களா? வேற என்னங்க சார் செய்ய முடியும்? முருங்கை விதை வந்து பிளான்டேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து முருங்கை விதை வந்து தண்ணி வந்து ரொம்ப மினரல்ஸ், ஹெவி மினரல்ஸ் இருக்குது. இப்போ வந்து மேக்னீசியம், கேட்மியம் இந்த மாதிரி மினரல்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா முருங்கை விதையை நம்ம தண்ணியில் போட்டோம்னா அந்த மினரல்ஸை ஃபுல்லாக இது அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த தண்ணியில் வந்து இருக்கிற ஹெவி மெட்டல்ஸ், ஹெவி மினரல்ஸை வந்து இது வந்து சேச்சுரேட் பண்ணி விடும். இது வந்து ஆப்பிரிக்காவில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நிறைய ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருக்காங்க இதில். அடுத்து அந்த எண்ணெய் ஆட்டின பிறகு அதை வந்து அந்த புண்ணாக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அனிமல் ஃபீடாகவும் போடுவோம், இல்லைன்னா செடிக்கு வந்து உரமாகவும் தயார் பண்ணிக்கிறோம். ஓ சரி, இப்போ இந்த முருங்கை இதை வச்சு சோப்பும் கூட தயாரிக்கிறீங்கன்னு சொல்லுங்க, அதை எப்படி பண்றீங்க சார்? சோப்பு வந்து முருங்கை இலை, முருங்கை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு தான் வந்து சோப்பு இது பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரெஸ்டுனா வந்து நீங்கள் வந்து அந்த ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து ஒரு 30-40 நாள் வச்சு சோப்பு இது பண்ணணும். ஏன்னா வந்து 30-40 நாளுங்கும் போது அந்த நம்ம யூஸ் பண்ணுற ஹெர்ப்ஸ் எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று வந்து மிங்கிள் ஆகணும். மிங்கிள் ஆனால் தான் அதோட ஃபுல் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெல்ட் அண்ட் கோர் பண்ணாலும் சரி, கோல்ட் ப்ரெஸ் பண்ணாலும் சரி, கெமிக்கல்ஸ் எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே இயற்கை முறையிலே. இயற்கை முறையிலே. இதே இந்த முருங்கை பவுடர் வச்சு அதுலயே ஷாம்பு தயாரிக்கிறீங்கன்னு சொன்னீங்க, அது எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க சார்? அது வந்து இதே நம்ம முருங்கை இலை பொடி இதை வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம். சில ஹெர்பல்ஸ் எல்லாம் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். நகம் பாயும் சுகம் மீதி மறித்தாலும் மறக்காது அழகே. அடிவானம் சிவந்தாலும் கொடி பூக்கள் பிளந்தாலும் உனை போல இருக்காது அழகே. அடிவானம் சிவந்தாலும் கொடி பூக்கள் பிளந்தாலும் உனை போல இருக்காது அழகே. அழகே அழகே வியக்கும் அழகே. அழகே அழகே வியக்கும் அழகே. முருங்கை பிசின் அதை என்ன யூஸ் பண்றீங்க சார்? இதில் முருங்கை பிசின் வந்து மசில்ஸ் சம்பந்தமான ஒரு இதுக்கு வந்து ரொம்ப நல்லது, ஃபெர்டிலிட்டிக்கும் ரொம்ப நல்லது. அதை வந்து என்ன பண்றோம்னா முருங்கை பிசின் எடுத்து அதை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி அதை வந்து கேப்சூல் ஃபார்மேட்ல பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் தனியா கேப்சூல்ஸா தனியா பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து சிலதை வந்து மிக்ஸ் பண்ணி வைட்டாலிட்டி கேப்சூல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் மென்னுக்கு. இந்த முருங்கை பவுடர் தயாரிக்கிறீங்க, அதுல தர கட்டுப்பாடு என்னென்ன இருக்குங்க சார்? ஊட்டச்சத்துங்கும் போது நம்ம
நம்ம FSSAI ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும் ஒண்ணு. சரிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ZTD சர்டிஃபிகேஷன் ஒன்று வச்சுருக்கோம், ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட்ங்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இது பண்ணும்போது ஆர்கானிக் இது பண்ணும்போது நம்ம அந்த குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ், குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணும்போது நம்ம வந்து அந்த EU ஸ்டாண்டர்ட்ஸும் US ஸ்டாண்டர்ட்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து சாயிலில் இருக்கிற ஹெவி மெட்டல்ஸ், அந்த பூச்சி இதில் பெஸ்டிசைட் ரெசிடுயல்ஸ், மைக்ரோபியல் இதெல்லாம் வந்து நம்ம இல்லாமல் இது பண்ணணும். எப்படின்னா வந்து ஹெவி மெட்டல்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேட்மியம், ஜிங்க், மெக்னீசியம், காப்பர் இதெல்லாம் வந்து சாயில் இல்லாமல் இருக்கணும். அடுத்து வந்து மைக்ரோபியல் அப்படின்னு கோலி, சால்மோனியா, ஈஸ்டர்ன் மோல்ட் இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும். பெஸ்டிசைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 525 வகையான பெஸ்டிசைட்ஸ் டெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும். அந்த பேராமீட்டர்ஸ்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட்ஸே பண்ண முடியும். இவ்வளவும் பண்ணி தான் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கே நாங்கள் சப்ளை பண்ணுறது இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தான். நாங்கள் வந்து டொமஸ்டிக்கோ இன்டர்நேஷ்னலோ தனித்தனியாலாம் பார்க்கறதில்ல, எல்லாருமே ஹியூமன் பீயிங்காக பார்க்குறோம். ஏன்னா சாப்பிட்ற பொருள் வந்து முருங்கை வந்து நான் சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லும் போதே இதில் இருக்கிற சத்து எல்லாருக்குமே கிடைக்கணும், அந்த 26% அயன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டான அந்த விவசாயம் இதில் வந்து நேர்த்தியாக பண்ணால் மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. முருங்கை சாகுபடி, அப்புறம் முருங்கையிலிருந்து நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எல்லாமே தயாரிச்சிருக்கீங்க. உங்களுடைய இந்த தொழில் மென்மேலும் வளரணும்னு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வாழ்த்துது சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. இதுவரை ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் முருங்கை சாகுபடி மற்றும் முருங்கையிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பது குறித்து இயற்கை விவசாயி ரஞ்சித்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். நேர்களே, முருங்கை சாகுபடி மற்றும் முருங்கையிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பது குறித்து நிறைய தகவல்களை மற்றொரு நிகழ்ச்சியில் கேட்போம். நேர்களே, நிகழ்ச்சி தொகுப்பு K. லட்சுமி பிரியா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.